Good morning my dear students. In the class la in the session நம்ம என்ன படிக்க போறோம் அப்படினா series of endocrine glands பத்தி படிக்க போறோம். The first endocrine gland என்ன அப்படினா pineal gland அப்படி நம்ம சொல்றோம். இந்த எப்பவுமே ஒரு endocrine gland படிக்கும்போது அதனுடைய லொகேஷன் என்ன, அதுக்கு இன்னொரு பேர் எதுவும் இருக்கா, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, இத மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணனும் for comparative examination point of view. So, எப்பவுமே ஒரு லொகேஷன் படிக்கும்போது இதில் pineal gland பற்றி பார்த்தீங்க அப்படின்னா the other name of pineal gland is epiphysis cerebri அப்படின்னு சொல்கிறோம் or coronarium அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து this is the other name of pineal gland. இதை நீங்கள் ரொம்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லொகேஷன் எங்கே இருக்குது? ஸோ third ventricle of the brain. third ventricle of the brain. What is ventricle in the brain? ஏன்னா ஹார்ட்டில் நீங்கள் ventricle இருக்குன்னு படிச்சிருப்பீங்க. பிரெயினில் ventricleனா the cavities within the brain is called ventricle அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ என்ன சொல்கிறோம், ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அந்த வென்ட்ரிக்கிளில். மொத்தம் 4 வென்ட்ரிக்கிள்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வென்ட்ரிக்கிள், செகண்ட் வென்ட்ரிக்கிள், தேர்ட் வென்ட்ரிக்கிள், ஃபோர்த் வென்ட்ரிக்கிள் அப்படின்னு இருக்குது. அதில் அந்த ஓப்பனிங் இதெல்லாம் இருக்குது. அது செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து என்னென்னா ஃப்ரீ ஃப்ளோ ஆகும். ஸோ இதில் என்னென்னா தேர்ட் வென்ட்ரிக்கிளுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா இந்த பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இட் இஸ் ஃபார்ம்டு ஆஃப் வாட் டைப் ஆஃப் செல்? இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ் அண்ட் பேரன்கைமல் செல்ஸ். இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு இதை ஃபோக்கஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் இஸ் ஃபங்க்ஷன்? சிக்ரீஷன் தான். ஏன்னா எண்டோக்ரைன் கிளாண்ட்னாலே இட்ஸ் அ டக்லஸ் கிளாண்ட். இட் இஸ் சிக்ரீட் சம் ஹார்மோன்ஸ். தட் ஹார்மோன் இஸ் கால்டு மெலட்டோனின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் ஆஸ் யூஷுவல் வென் யூ ஸ்டடி, இதை நீங்கள் படிக்கும்போதே நீங்கள் பீனியல் கிளாண்ட்னாலே மெலட்டோனின் நீங்கள் வந்து படிச்சிருவீங்க, நல்லா தெரியும். பட் வாட் அபவுட் இட்ஸ் ஃபங்க்ஷன்? ரெகுலேஷன் ஆஃப் சிர்காடியன் ரிதம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இட்ஸ் அ 24 hour சைக்கிள். ஸோ சிர்காடியன் ரிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா நார்மல் ஸ்லீப் வேக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் 12 மணிக்கு 1 மணிக்கு படுத்தாலும் நீங்கள் வந்து 10 மணி நேரம்லாம் தூங்க முடியாது. காலம்பரம் 7 மணி ஆனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இல்லை 6 மணி ஆகி இல்லை 5 மணிக்கு எழுந்து நீங்கள் பழகிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா முழிப்பு வந்துடும். யூ வில் வேக். அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் எது கண்ட்ரோல் பண்ணுது? இந்த மெலட்டோனின் சைக்கிள் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ தூங்குறது, எழுந்திருக்கிறது, ஸோ உறங்குதல் மற்றும் விழித்தல், இதனை வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த மெலட்டோனின் ஹார்மோன் கண்ட்ரோல் பண்ணுது. இது மட்டுமா கிடையாது. பாடி டெம்பரேச்சர், நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர். அந்த பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதும் மெலட்டோனின் தான். தென் அப்படைட், பசி எடுக்கிறது. ஸோ எப்போ வந்து பசி எடுக்குது, எப்போ சாப்பிடணும், எப்போ வந்து போதும், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது என்ன அப்படின்னா மெலட்டோனின் கண்ட்ரோல் பண்ணுது. திஸ் இஸ் தி ஒன் ஆஃப் தி மெயின் ஃபங்க்ஷன். த செகண்ட் பாருங்க, இட் ரெகுலேட்ஸ் தி டைமிங் ஆஃப் செக்ஷுவல் மெச்சுரேஷன் ஆஃப் கொனாட். அப்படின்னா இட் டிட்டர்மைன்ஸ் பியூபர்ட்டின்னு அர்த்தம். என்ன அப்படின்னா இந்த கொனாட்னா இன் மேல் இட் இஸ் கால்டு டெஸ்டிஸ், இன் ஃபீமேல் இட் இஸ் கால்டு ஓவரி. ஸோ டெஸ்டிஸ்லேருந்து எப்போ வந்து மெச்சூர் ஆனால் என்ன ஆகும்? ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ எப்போ ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகணும், அதே சமயத்தில் எப்போ ஓவரிலேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும். எப்போ ஓவம் ப்ரொடியூஸ் ஆகி எப்போ ஓவம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மெலட்டோனின் டிட்டர்மைன் பண்ணுது. In addition to that, இது ரெண்டும் மெயின் ஃபங்க்ஷன். இது வந்து இஸ் அ செகண்டரி ஃபங்க்ஷன். in addition to that, it influences the metabolism. பிக்மெண்டேஷன்னா நிறமிகள். நம்ம வந்து என்ன கலரில் இருக்கோம், டார்க் ப்ரௌன் இல்லை ஒயிட் இந்த மாதிரிலாம் இருந்தோம் அப்படின்னா ஒரு பேல் கலர் இந்த மாதிரிலாம் இருந்தால் அது வந்து என்ன அப்படின்னா தட் ரெப்ரசன்ட் தி பிக்மெண்டேஷன். ஒன்றுமே இல்லை ரொம்ப ஃபுல் ஒயிட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஆல்பினிசம்ங்கிற ஜெனடிக் டிசார்டர்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் இருந்தால் இட்ஸ் லேக் ஆஃப் பிக்மெண்டேஷன் பேர். ஒன். தென் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், இந்த மாதவிடாய் சுழற்சின்னு சொல்லுவோம். இட் அக்கர்ஸ் ஒன்லி இன் ஃபீமேல். 28 days ஒன்ஸ் இட் அக்கர்ஸ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆஃப் அவர் பாடி. ஸோ மெட்டபாலிசம் அப்படின்னா சம் டோட்டல் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா செகண்டரி ஃபங்க்ஷனாக இந்த மெலட்டோனின் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுது. இட் இன்ஃப்ளூயன்சஸ் அவர் பாடி இன் திஸ் வே. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அடுத்த கிளாண்ட் தைராய்டு கிளாண்டை பற்றி படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து தைராய்டு கிளாண்ட் வித் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தைராய்டு கிளாண்ட். இந்த தைராய்டு கிளாண்டுடைய லொக்கேஷன், அதை பற்றின ஸ்ட்ரக்சர், அதனுடைய ஃபங்க்ஷன், என்ன ஹார்மோன் செக்ரேட் பண்ணுது, என்ன ப்ராசஸ், அதை பற்றி படிக்கிறோம். இப்போ தைராய்டு கிளாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமன் நேம் இருக்குது. இஸ் அ பட்டர்ஃப்ளை ஷேப்டு கிளாண்ட். இது ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின், ஒரு அனாலஜி பேஸ்டு கொஸ்டின். அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட் இன் அவர் பாடி. நெக்ஸ்ட்
இதோட லொகேஷன் என்ன? இட்ஸ் பிலோ தி லாரிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஈச் சைட் ஆஃப் தி அப்பர் ட்ரக்கியா, லாரிங்ஸுக்கு கீழே ஈச் சைட் ஆஃப் தி அப்பர் ட்ரக்கியா. இது என்ன கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா பைலோப்டு கிளாண்ட் அப்படிங்கிறோம். ஏன்னா 2 லோப், இந்த பக்கம் ஒரு ரைட் சைடு ஒரு லோப், லெஃப்ட் சைடு ஒரு லோப் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரைட் அண்டு லெஃப்ட் லோபையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன் என்ன அப்படின்னா இஸ்துமஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த தைராய்டு கிளாண்டில் இந்த லோப் இருக்குது. இந்த லோபை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லோபியூல்ஸ் இருக்கும். ஈச் தைராய்டு கிளாண்ட் கண்டைன் மெனி லோபியூல்ஸ். இந்த இதுலேருந்து ஒரு லோபியூல் எடுத்தீங்க அப்படின்னா நிறைய குட்டி 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 செல்ஸாக இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா இது லோபியூல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லோபியூல்ஸ்குள்ளே என்ன அப்படின்னா ஒரு லோபியூல் எடுத்தீங்க அப்படின்னா நிறையா செல்ஸ் இருக்குது. அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபாலிகுலர் செல், நுண்பை செல்கள் அப்படிம்போம். இதை ஃபாலிகுலர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபாலிகுலர் செல்ஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏசினி அப்படிங்கிறோம். இட்ஸ் ப்ளூரல் ஏசினி, சிங்குலர் ஏசினஸ். ஓகே, இந்த ஃபாலிகுல் செல் என்ன செக்ரேட் பண்ணும்? 2 ஹார்மோன் செக்ரேட் பண்ணும். இஸ் அ மெயின் ஹார்மோன். ஒன் இஸ் ட்ரைஅயோடோதைரோனின், அனதர் ஒன் இஸ் டெட்ராஅயோடோதைரோனின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோடைய ஃபங்க்ஷன் நான் லேட்டர் சொல்லுவேன். இந்த ஏசினி இஸ் மேட் ஆஃப் 2 types of cells. ஒன் இஸ் cuboidal cell, another one is squamous epithelial cell. இங்கே வெறும் எபித்தீலியல் தான் எழுதியிருக்கேன். Squamous epithelial cell. Squamous na it is paved way for diffusion and cuboidal cells for storage or for secretion அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஃபாலிகுலர் செல்ஸ்க்கு இடையில ஒரு சில செல்ஸ் இருக்கும், சின்ன சின்ன குட்டி 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 செல்ஸாக இருக்கும். அந்த செல்ஸுக்கு என்ன பேர் என்ன அப்படின்னா பேராஃபாலிகுலர் செல்ஸ் அப்படின்னு பேர். பேராஃபாலிகுலர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேராஃபாலிகுலர் செல்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? மோர் இம்பார்ட்டன்ட்லி இட் இஸ் சி ஷேப்டு செல். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சி ஷேப்டு செல் என்ன செக்ரேட் பண்ணும் அப்படின்னா தைரோகால்சிட்டோனின் அப்படிங்கிறத ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் ரெகுலேட் தி பிளட் கால்சியம் அண்ட் பாஸ்பேட் லெவல். இட் மீன்ஸ் இட் ரெடியூசஸ் தி பிளட் கால்சியம் லெவல். பிளட்டில் கால்சியம் அதிகமாக இருந்தால் இந்த ஹார்மோன் தைரோகால்சிட்டோனின் என்ன பண்ணும் அப்படின்னா குறைச்சி விடும், இஸ் ரெடியூஸ் பண்ணும். ஓகே, இப்போ பாருங்கள் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் ரெகுலேட் பிஎம்ஆர், பேசல் மெட்டபாலிக் ரேட் அண்ட் பாடி டெம்பரேச்சர் கண்ட்ரோல், and it stimulates the protein synthesis and in turn growth. அப்புறம் it maintains the blood pressure and reduces the serum cholesterol level. In addition to this function, it influences a major vital role on menstrual cycle. மாதவிடாய் சுழற்சின்னு பெண்களுக்கு நடக்கும், in female it occurs. ஸோ menstrual cycle என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தைராய்டு கிளாண்ட் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஃபங்க்ஷன்ஸ்னே சொல்லலாம். மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த தைராய்டு கிளாண்ட் என்ன ஃபாலோ பண்ணும் அப்படின்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் தான் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். சிம்பிள், எதிர்மறை பின்னூட்ட கட்டுப்பாடு. இன் தமிழ் இட் இஸ் கால்டு எதிர்மறை பின்னூட்ட கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. இப்போது ஹைப்போதலாமஸ் அப்படின்னு இருக்குது. ஹைப்போதலாமஸ், இந்த ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இது ஹைப்போதலாமஸ்லேருந்து பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து என்ன அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஒரு டார்கெட் கிளாண்ட் இருக்குது. எண்டோக்ரைன் கிளாண்ட்னா தைராய்டு கிளாண்ட் வச்சுப்போம். இப்போ இந்த ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரிலீசிங் ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். என்ன ரிலீசிங் ஹார்மோன்? டிஆர்ஹெச் அப்படிங்கிற ரிலீசிங் ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். இந்த டிஆர்ஹெச் எங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா இந்த பிட்யூட்ரி கிளாண்டை என்ன பண்ணுது அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இட் ஆக்ட்ஸ் அப்பான் பிட்யூட்ரி கிளாண்ட். இந்த பிட்யூட்ரி கிளாண்டில் என்ன இருக்குது, என்ன செக்ரேட் பண்ணும் அப்படின்னா டிஎஸ்ஹெச் அப்படிங்கிறத செக்ரேட் பண்ணும், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இன்டர்ன் ஆக்ட்ஸ் அப்பான் தைராய்டு கிளாண்ட். ஸோ என்ன அப்படின்னா இது தைராய்டு கிளாண்ட். தைராய்டு கிளாண்ட்லேருந்து என்ன செக்ரீட் பண்ணுது? தைராக்சின் அப்படிங்கக்கூடிய அந்த T3 அண்ட் T4 ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா செக்ரீட் பண்ணுது. இது செக்ரீட் பண்ணால் என்ன ஆகும்? டார்கெட் ஆர்கன் போகும். ஸோ நம்ம பாடியில் தைராக்சின் இல்லை,
அப்போ என்ன பண்ணுது ஹைப்போதலாமஸ் டிஆர்ஹெச் ரிலீஸ் பண்ணி டிஎஸ்ஹெச் பிட்யூட்ரி வந்து டிஎஸ்ஹெச் ரிலீஸ் பண்ணி டிஎஸ்ஹெச்லேருந்து தைராய்டு கிளாண்டில் வந்து தைராய்டு கிளாண்ட்லேருந்து என்ன பண்ணுது அப்படின்னா தைராக்சின் அப்படிங்கிறது ஸ்டிமுலேட் ஆகுது. இது கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா நம்ம பசிச்சா சாப்பிட்ற மாதிரி நமக்கு பசிக்குது நிறையா சாப்பாடு சாப்பிட்றோம் அந்த மாதிரி இங்கே இல்லை அதனால என்ன ஆகுது இந்த மாதிரி சிக்ரேட் ஆகுது. சப்போஸ் மோர் தைராக்சின் இன் த பிளட் இப்போ இந்த தைராக்சின் லெவல் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே இந்த தைராக்சினே என்னவா ஆக்ட் பண்ணும் அப்படின்னா சிக்னலாக ஆக்ட் பண்ணி எங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா தைராக்சின் டு இந்த தைராய்டு கிளாண்ட்லேருந்து பிட்யூட்ரி கிளாண்ட் அண்ட் தைராய்டு கிளாண்ட்லேருந்து ஹைப்போதலாமஸ் ரெண்டுக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு சிக்னல் கொடுக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா இந்த ஸ்டாப் அப்படின்னா என்ன அர்த்தம் என்கிட்ட நிறைய தைராக்சின் இருக்குது ஸோ டோன்ட் சிக்ரீட் தேர்ஆஃப்டர் ஹியர்ஆஃப்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்னல் என்ன பண்ணுது இந்த தைராய்டு கிளாண்ட் இந்த தைராக்சின் ஹார்மோன் அப்படிங்கிறது கொடுக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபீட்பேக் மெக்கானிசம். ஸோ தைராய்டு கிளாண்ட் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இட்ஸ் அ காமன் நேம் லொகேஷன் about the structure and it follows the more important mechanism negative feedback mechanism. நெக்ஸ்ட் கிளாண்ட் வந்து பேராதைராய்டு கிளாண்ட். இந்த பேராதைராய்டு கிளாண்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதே தைராய்டு கிளாண்டில் தான் இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு 4 லோப் இருக்கும் மெயின் லோபாக தனியாக தெரியும். அந்த கிளாண்டு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேராதைராய்டு கிளாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பேராதைராய்டு கிளாண்ட் என்ன அப்படின்னா என்ன ஹார்மோன் சிக்ரீட் பண்ணுது அப்படின்னா பேராதார்மோன் அப்படிங்கிறத சிக்ரீட் பண்ணுது. இந்த பேராதார்மோன் இஸ் த பெப்டைடு ஹார்மோன். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெப்டைடு ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓகே இந்த லோபில் என்ன இருக்குது அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. இந்த லோபில் 2 டைப்ஸ் ஆஃப் செல். ஒன் இஸ் சீஃப் செல், அனதர் ஒன் இஸ் ஆக்சிஃபில் செல். இந்த சீஃப் செல் தான் என்ன சிக்ரேட் பண்ணுது அப்படின்னா பேராதார்மோன் சிக்ரேட் பண்ணுது. ஓகே இந்த ஆக்சிஃபில் செல்ஸோடைய ஃபங்க்ஷன் we do not known அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதுதாங்க இந்த பேராதைராய்டு கிளாண்டுடைய ஒரு ப்ரீஃப் ஸ்ட்ரக்சுரல் எக்ஸ்பிளனேஷன். ஓகே மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னா இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் இது பிடிஹெச் என்ன அப்படின்னா இஸ் அ ஹைப்பர் கால்சிமிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம். ஹைப்பர்னா என்னது அப்படின்னா ஹை, கால்சிமிக்னா என்னது சம்திங் ரிலேட்டட் டு கால்சியம். ஸோ இட் இன்க்ரீசஸ் கால்சியம் லெவல் இன் பிளட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது எப்படி அது இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள் இட் கண்ட்ரோல் கால்சியம் அண்ட் பாஸ்பேட் ஹோமியோஸ்டாசிஸ். ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா எ ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். எ ஸ்டெடி ஸ்டேட் ஈக்லிபிரியம் அப்படிம்போம். என்ன அப்படின்னா நிலையாக நம்மளுடைய உடம்பில் கால்சியத்தையும் பாஸ்பரஸையும் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு நிலைப்புத்தன்மையை அது நிலைநாட்டுகிறது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். எப்படி அப்படின்னா இப்போ எப்போல்லாம் நமக்கு கால்சியம் வேணுமோ அப்போ என்ன பண்ணோம் இந்த பேராதார்மோன் என்ன பண்ணும் இந்த பிடிஹெச் அப்படிங்கக்கூடிய பேராதார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா போன் செல்லை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். போன் செல்லை எதை ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னா போன் செல்லை ஈஸ்டியோக்ளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸ்டியோபிளாஸ்ட்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்கெல்டல் சிஸ்டம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஈஸ்டியோக்ளாஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஈஸ்டியோக்ளாஸ்ட் அப்படின்னா எ போன் டிஸ்ட்ராயிங் செல் அப்படின்னு பேர். ஈஸ்டியோபிளாஸ்ட் அப்படின்னா எ போன் கிரியேட்டிங் செல்ஸ் அப்படின்னு பேர். அது ஈஸ்டியோசைட்டை வந்து கிரியேட் பண்ணும். ஓகே இந்த ஈஸ்டியோக்ளாஸ்ட் இந்த போன் டிஸ்ட்ராயிங் செல் என்ன பண்ணுது அப்படின்னா போனை பூரா என்ன பண்ணுது அப்படின்னா டிசால்வ் பண்ணிடுது. ஸோ போன் செல்ஸை டிசால்வ் பண்ணி அதனுடைய மேட்ரிக்ஸில் என்ன பண்ணுது அப்படின்னா ரிலீஸ் பண்ணுது. ஸோ இந்த போன் செல்ஸ் டிசால்வ் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா த கால்சியம் 2+ வந்து டைரெக்டாக பிளட்டில் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி தான் என்ன பண்ணுது அப்படின்னா இட் ஸ்டிமுலேட் தி கால்சியம். அப்போ அந்த போனில் என்ன இருக்குது பாஸ்பரஸும் இருக்குது. அப்போ அந்த பாஸ்பரஸும் டிசால்வ் ஆகி இவங்க பிளட்டில் வரும்பொழுது இந்த பாஸ்பரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா
எஸ்க்ரீட் ஆகிடும், எஸ்க்ரீட் த்ரூ ரீனல் டிபியூல் அப்படின்னு சொல்லுவோம். ரீனல் டிபியூலில் எக்ஸ்க்ரீட் ஆயிரும். அதே மாதிரி என்ன பண்ணும், இந்த பிடிஹெச் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ப்ரமோட் தி என்னது ஆக்டிவேஷன் ஆஃப் விட்டமின் டி, ஸ்டிமுலேட் தி விட்டமின் டி. இந்த விட்டமின் டி ஸ்டிமுலேட் பண்ணி கால்சியம் அயான்ஸை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, கால்சியம் அப்சார்ப்ஷனை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்ன் இன்க்ரீஸ் பண்ணும். கால்சியம் அப்சார்ப்ஷன் இன் இன்டெஸ்டினல் செல், இன்டெஸ்டினல் மியூகோசா செல், இன்டெஸ்டினல் மியூகோசா செல் அப்படின்னே சொல்லலாம். ஆக இந்த பேராதார்மோனுடைய ஃபங்க்ஷனுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இப்போ ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருக்குது பேராதார்மோனுக்கும் தைரோகால்சிட்டோனின். இந்த தைராய்டு கிளாண்டை பற்றி சொல்லும்போது தைரோகால்சிட்டோனின் சொன்னேன். பேராஃபாலிகுலர் செல் சி ஷேப்டு செல்லேருந்து ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அந்த ஹார்மோன் தைரோகால்சிட்டோனின். இட் ரெடியூசஸ் தி பிளட் கால்சியம் லெவல். எப்போல்லாம் பிடிஹெச்சுடைய சிக்ரீஷன் அதிகமாக இருக்கோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா தைரோகால்சிட்டோனின் என்ன பண்ணும், ஒரு ஆப்போசிட் எஃபெக்டை கொடுக்கும். ஆப்போசிட் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், பிளட் கால்சியம் லெவல் ஓவர் இன்க்ரீஸ் ஆனால் தைரோகால்சிட்டோனின் ரெடியூஸ் பண்ணும். தைரோகால்சிட்டோனின் ஓவராக ரெடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா இந்த பேராதார்மோன் கால்சியம் லெவல் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ போத் ஹேவ் வாட் தி கான்ட்ராடிக்டரி எஃபெக்ட். அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் மாதிரி பாசிட்டிவ் ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப க்ளீனாக வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. Thank you.